கூட அவர் சொல்லியிருக்காரு, அந்த ரித்தீஷ் தம்பி சொல்லியிருக்காரு, படம்லாம் இல்லாதவங்க வந்து பதவியில் வந்தா திருடுவாங்கன்னு. அப்ப இவரு என்கிட்ட வந்து பதவி கேட்டாரு, தலைவர் பதவி ஏன் கேட்டாரு? இவர் மட்டும் வந்தா இவருக்கு படம் இருக்கா என்ன? அப்ப இவர் திருட மாட்டாரா? சும்மா ஏதாவது அறிவோட பண்ணி பேசினாங்க. உடனே வந்து இவர் பேசுறதோ அவர் இதெல்லாம் முடியாதவன் சொல்ற வார்த்தை இது. இந்த கருணாசு அவனும் டைரக்டர் ஸ்ரீதர்னு ஒரு நண்பர் இருக்கார், கேட்டு பாருங்க. நான் சொல்லல, நாங்கெல்லாம் கேரவனில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கருணாசு வந்தாப்புல, நான் வந்து நிற்கிறது இருந்தால் உங்களை கேட்டு தான் நிற்பேன் அப்படி இப்படின்னு சொன்னவர், மாதம் 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வரும்படி இருக்கு, ஏஆர்ஓ தான் கொடுக்குறாங்க சொல்றாங்க. அப்பா அவனுக்கே வரும்படி இல்லாமல் அவஸ்தப்படுறாங்க. சினிமா கம்பெனியில் கொடுத்தா தான் இங்கே கொடுக்க முடியும். அவனுக்கு மேலே பழிய போடுறது அது கருணாசு. இதெல்லாம் சொன்னோம்னா கோவத்தில் சொல்றேன்னு சொல்றாங்க. சும்மா இந்த ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி ஆடிட்டு இருந்த தம்பி அது. அவர் கூட நான் இந்த இனம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இனம் கிடையாதுன்னு அந்த இனத்தில் இருப்பவங்க அவங்க வீட்டில் வந்து கல்லால் அடிச்சாங்க. அப்போ வந்து சப்போர்ட் பண்ணது நான். யாருக்கு? கருணாஸுக்கு. அதை விட அவர் இலங்கை போறாருன்னு சொன்ன உடனே பயங்கரமா திட்டாங்க. அவங்க தாயை பத்தியும் மனைவியை பத்தி எல்லாம் திட்டி போன் பண்ணாங்க. அதுக்கு நான் வந்து நடிகர் சங்கத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு சரத்குமார் தலைமையில கண்டம் பண்ணோம். அந்த மாதிரி பேசுறவங்கள தைரியமா. வெற்றி தோல்வின்றது செகண்ட், தைரியமா வரமா இல்லையா? ஏன் இப்ப ப்ரொடியூசர் கவுன்சில் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? ஏன் வெப்சியில சப்போர்ட் பண்றாங்க? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நடிகர் சங்கம்னு கூப்பிட்டோன்னு வரக்கூடியவர்கள் இருக்காங்க, அவங்க தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சொல்றேன். புதுசாக முளைச்சவன் பேச முளைச்சவன் எல்லாருமே போய் பெரிய ஒரு நடிகர்கிட்ட போய் சொல்றாங்க, ராதாரவி கெட்டவத்தில் பேசுறாரு. உங்க அஜெண்டாவே அதானே? வெறும் ராதாரவி கெட்டவத்தில் பேசுறது தான் தேர்தலா? ஃபர்ஸ்ட் யாரு இதை உருவாக்குனது? நடிகர் சங்கத்தில் வந்து நாங்க சிலது டவுட் இருக்கு கேட்கறோம்னு சொல்லி நேரம் வந்திருந்தா முடிஞ்சு போச்சு. இது அதை விட்டுவிட்டு 4 ஜெனரல் பாடி நடந்து முடிவெடுக்கப்பட்டதை மாத்தணும்னு சொல்றாங்க. அதுக்கு கையெழுத்து வேட்டை நடக்கிறதுன்னு போடுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய முதல்ல கையெழுத்து போட்டாருன்னு சொன்னாங்க. டெஃபினட்டா நான் சத்தம் தான் போடுவோம் சார். நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை எல்லாரும் சமங்க, நீயா நானான்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு நான் சொன்னேன். நான் இந்த கையெழுத்து போட்டு பெரிய ராக்கெட்டிங் பண்ணாங்க. ஏதோ பெரிய ஊழல் நடந்து அவ்வளோத்தையும் வித்துட்ட மாதிரி பண்ணாங்க. அதில் ஒரு நடிகர் கேட்கலையா, சரத்குமார் எல்லாரையும் கூப்பிட்டு பேசும்போது சொன்னார், ஒரு நடிகர் சொன்னார், இந்த பிளாட்டில் உட்காந்து பேசுறீங்களா, இந்த பிளாட் யார் பேரில் இருக்குன்னு. அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாமல் அறிவில்லாமல் கேட்குறாருன்றதை என் வருத்தம். ஏன்னா ட்ரஸ்ட் பேரில் வாங்கியிருக்கோம் அந்த பிளாட்டு. அதில் ட்ரஸ்டி யாருன்னா இவர் சரத்குமார், மேனேஜிங் ட்ரஸ்டி, நான் ட்ரஸ்டி. கையெழுத்து போட்டிருக்கோம். அப்போ எங்கள் பேரில் தான் இருக்கணும். எங்கள் பேர்னா நான் இப்போ ட்ரஸ்டி, இப்போ நான் வெளியே வந்துட்டேன்னா வேற யார் ட்ரஸ்டியோ அவங்க பேருக்கு மாற்ற வேண்டியது தான். அவர் கேட்குறது யார் பேரில் வாங்கியிருக்கீங்க? இது எங்களுக்கு வீடு இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஒண்டி தான் வீடு இருக்கிற மாதிரியும். அதே மாதிரி இந்த எஸ்வி சேகர் சொன்ன 60 கோடி ரூபாய் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன் எஸ்வி சேகர்ட்ட, ஏன் நீ கூட தான் பணம் வாங்கிட்டு பேசுறேன்னு சொன்னதுக்கு, என் கணக்கு பாருங்க, என் சொத்தை பாருங்கண்ணா. எங்ககிட்ட மட்டும் இல்லையா சொத்து? இவங்க அப்போ தான் கோடி வர மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் சொல்றாப்புல, இது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிறது, அவங்க ஜெயிச்சா கூட நான் போய் அவங்களுக்கு மாலை போடுவேன். இவங்களுக்குள்ள ஒரு தமாஷ் ஏதோ இது வேணாலும் பேசலான்னு. ஏன் அவ்வளவு தூரம்? இப்ப பாருங்க நீங்க, ஏன்னா இந்த நெட் டிவி ஃபார் யூ இன்டர்நெட் குரூப், இது நீங்க எல்லாத்துலயும் போடுங்க. இதை பேஸ்புக்ல போட்டிருக்காங்க. இப்ப ராதாரவி குடித்து விட்டு உளறுகிறார். ராதாரவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றியும் சரத்குமாரை பற்றியும் கதாநாயகர்கள் பற்றியும் திட்டுகிறார் போட்டிருக்காங்க. நீங்க பாருங்க அதை. நான் பார்க்கல, சொன்னவங்களே சொல்றாங்க, பார்த்தவங்க சொன்னாங்க எனக்கு. ஆனா அதுல ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே இல்லைன்னு பேசுறது இல்ல, ஒன்னும் இல்லை, சத்தம் கச்ச 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 கச்சன்னு ஒரு சத்தம் கேட்குது. இதுல என்னத்தை இப்படிதான் சொல்றாங்க தெரியல. ஃபால்ஸா ராதாரவி குடிக்கிட்டு உளறுகிறார், அதுவே தப்பு ஸ்டேட்மெண்ட் இல்லை, எனக்கு கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் குடிச்ச நிதானமா பேசுவேன், நல்லா பேசுவேன். உளறுறாருன்னு எப்படி சொல்லலாம்? என்னை வந்து கேவலப்படுத்துறாங்க, அதுதான் வருத்தம் எனக்கு. மற்றபடி எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை.
குடிக்கிறாருன்னு சொன்னா குடிக்கிறாரு, அவ்வளவுதான். அதில் ஒருத்தன் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட, உன்னை ராதாரவி கூப்பிட்டார்லமா, படத்துக்கு கூப்பிட்றேன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டார்ல, ஆமா, அப்ப நீ அவர் பேசுறத அப்படியே டேப் பண்ணிட்டு, ராதாரவி பொம்பளைங்களுக்கு கூப்பிடல, தப்பு இல்லடா, ஆம்பளை பொம்பளை தான் கூப்பிடணும், ஆம்பளை தான் கூப்பிடக்கூடாது. இது மாதிரி சொல்லும் போது தான் கோபப்பட்டு பேசுறாரு. இவங்க செட் பண்றாங்க. இந்த அளவுக்கு இந்த தேர்தல் வந்துருச்சுன்னு தான் வருத்தமா இருக்கு. இதுக்கு முன்னாடி போட்டி நடக்கும்போது கூட இந்த அளவுக்கு எல்லாம் வராது, இந்த அளவுக்கு வந்ததில்லை. இப்ப ஏன்னா சேட்டலைட் அதிகமாயிடுச்சு, நிறைய ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஒரு பெரிய செய்தியாகி நிறைய பத்திரிகைகள் வந்துருச்சு. அதனால இது ஒரு பத்திரிகை ஆகி